ஹாய், நான் உங்கள் அஃப்ரா. இது உங்கள் துல்ஹத் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்த்தாலே சூப்பராக இருக்கிற அந்த முழு மீனுங்க. இந்த முழு மீன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மேலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இதுக்கு நல்ல பெரிய மீனாக எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நடுவில் இந்த மாதிரி கோடாக கத்தியை வச்சு 2 பக்கமும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எதுக்காக ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா மசாலா உள்ளே நல்லா டிப்பாகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். டார்க் ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம இதில் சிக்கன் 65 மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதோடு நம்ம ஃபிஷ் ஃப்ரை மசாலா என்கிட்ட இருந்துச்சு. இருந்தனால நான் சேர்த்துட்டேன். ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்தோன்னா மீன் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே கெட்டியாக வர மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வந்துடும். நம்மளுடைய மசாலா கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு, பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எடுத்து ஊற்றும்போது கரெக்டாக நல்லா விழும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த மீனில் இதை ஃபுல்லாகவே தடவி விட்டுப்போம். இந்த மீனில் அப்படியே ஃபுல்லாக அந்த நம்ம அறுத்து விட்டுருக்கோம், கட் பண்ணி விட்டுருக்கோம்ல. அந்த பக்கம் இருக்கிற ஃபுல்லாகவே அந்த மசாலா உள்ளே படுற மாதிரி போட்டுக்கோங்க. உள்ளே வெளியே அப்புறம் அதோட வாய்க்குள்ளே வாளுகள் எல்லாத்தையுமே நல்லா ஃபுல்லாகவே அப்படியே நல்லா போட்டு நல்லா தடவி விட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இல்லை அப்படின்னா வெளியவே நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், மீன் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த மீனும் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். மசாலாவை முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. எந்த பக்கமும் விட்டுறாதீங்க. நல்லா மசாலா நல்லா ஃபுல்லாக அப்ளை ஆயிடணும். அந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மீனை முழுசாக இருக்கிறனால தோசைக்கல் மாதிரி பெரிய தோசைக்கல் இருந்துச்சுன்னா அதில் நம்ம பொரிச்சிடலாம். சட்டியில் நம்ம பாத்திரத்தில் பொரிக்கவே முடியாது, ஏன்னா பெரிய மீன் அப்படின்றனால. அந்தளவுக்கு பெருசில் ஓரளவுக்கு பெருசாக இருக்கும், அவ்வளோதான். இதை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் செட் ஆகிற வரையும் நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். இப்போ 1/2 அன் ஹவர் விட்டதுக்கப்புறம் நான் இப்போ தோசைக்கல்லை எடுத்துக்கலாம். தோசைக்கல்லை நல்லா ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த மீனை போடுவோம். பாருங்கள், ஒரு பக்கம் ஒரு 5 மினிட்ஸ், இன்னொரு பக்கம் ஒரு 5 மினிட்ஸ், டோட்டலாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி மீன் நீங்கள் ஃபுல்லாக வெட்டாமல் இந்த மாதிரி முழு மீனாக வாங்கி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம ஈஸியாக அந்த பீச்லலாம் சாப்பிடுவோம். அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். பட் அங்கே ரொம்ப சுத்தமாக க்ளீன் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம வீடாக இருந்தனால நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி அதுக்கான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி கரெக்டாக போட்டிருக்கோம். கொஞ்சம் மசாலா மசாலாஸ் கொஞ்சம் அந்த இதில் இருந்துச்சு. அந்த மசாலாஸும் ஃபுல்லாக அப்படியே தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக இது மாதிரி ஆகட்டும். நல்லா ஒரு பக்கம் நல்லா குக் ஆகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் இன்னொரு பக்கம் திருப்பி விடணும். பார்க்கும்போதே நீங்கள் இது நல்லா ஒரு பக்கம் குக் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஒன் சைடு தூக்கி பார்த்தீங்கன்னா கீழே ஒட்டாமல் அடி ஒட்டாமல் அப்படியே நல்லா வரும் மீன். அப்படின்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டான ரெசிபிஸ் நம்மளுடைய சேனலில் டெய்லி நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். டெய்லி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் ஃபோனில் வரும். ஸோ அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி என்னுடைய சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து டெய்லி அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் பார்க்க மறக்காதீங்க. ஸோ பாருங்கள், நம்மளுடைய மீன் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்காக டெஸ்ட் பண்ணி காட்டுறேன், இந்த பக்கம் வெந்துருச்சா வேகலையா அப்படி சொல்லி. இப்போ நம்ம வந்து தோசை கரண்டி எடுத்துக்கலாம். ஸோ தோசை கரண்டி வச்சு நான் தூக்கி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மீனை தூக்குனீங்க அப்படின்னா வந்து மீனில் வந்து சுத்தமாக மசாலா வந்து அடியில் ஒட்டியிருக்காது. அப்படின்னா நம்மளுடைய மீன் வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை அப்படியே ஃபுல்லாக அப்படியே நவட்டி நம்ம வந்து அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். ஸோ மீன் உடையாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்படி திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள், மசாலா சுத்தமாக அடி வந்து ஒட்டவே இல்லை. அதே மாதிரி அந்த மீனும் அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மீன் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ நான் இந்த பக்கமாக உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ மீனை வந்து கொஞ்சம் தள்ளிட்டு அதுக்கப்புறம் அந்த மீனையும் போட்டு நம்ம இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய மீன் வந்து நல்லா கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தள்ளிட்டு இந்த மீனை அப்படியே திருப்பி விட்டுடலாம். ஸோ பாருங்கள், இந்த மீனும் அதே மாதிரி தான். ஸோ மசாலா ஒட்டவே இல்லை. கரெக்டாக ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சுக்கு. இன்னொரு பக்கம் கரெக்டாக இன்னொரு 5 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் வச்சுட்டீங்க அப்படின்னா கரெக்டாகிடும். ஸோ நம்மளுடைய மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸுக்குமே எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கான ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள், நம்மளுடைய மீன் சூப்பராக குக்காகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா சுட சூப்பரான மீன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கு. ஸோ இதை சர்வ் பண்ணும்போது அப்படியே சுற்றி நம்ம லெமன் வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே புதினா மல்லி சேர்த்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.